ஏன் அம்மா மினி கிளினிக்க மூடுனீங்க? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. அவ்வளவு பெரிய காயத்தையும் மறைச்சு தல தோனி அவர்கள் களத்துல இறங்கி தொடர்ந்து 3 சிக்ஸர்களை விளாசி சிஎஸ்கே உடைய வெற்றிக்கு முக்கிய பங்கா இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தி பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. தல தோனிக்கு காயமா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிற அளவுக்கு சிஎஸ்கே உடைய பயிற்சியாளரான எரிக் சிமன்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2024 ஐபிஎல் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இதுல சிஎஸ்கே விளையாடின கடைசி மேட்ச்ல ரொம்ப சுவாரஸ்யமா நடந்த இந்த மேட்ச்ல பல விறுவிறுப்பான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தல தோனி அவர்கள் கடைசி ஓவர்ல களமிறங்கினாங்க. 4 பந்துகள் இருந்தது. அதுல 3 பந்துகள்ல தொடர்ந்து சிக்ஸர்கள் அடிச்சு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டை கொடுத்திருந்தாங்கல்ல. அதை தொடர்ந்து எம்ஐ அந்த மேட்ச்ல 186 ரன்கள்ல ஆட்டத்தை இழந்துட்டாங்க. 20 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அண்ட் இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கும் போது தல தோனி அவர்கள் இந்த போட்டியில விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முழங்கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே உடைய பயிற்சியாளரான எரிக் சிமன்ஸ் அவர்கள் தெரிவிச்சதா சொல்லப்படுது. அந்த காயத்தையும் பொருட்படுத்தாம டீமுக்காக களமிறங்கி டீமோடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. எப்படி தல தோனி அவர்களால இந்த செயலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு பலரும் ஆச்சரியப்படுற வகையில இது அமைஞ்சிருக்கு. அதனாலதான் பல கோடி ரசிகர்களுடைய சொத்தா தல தோனி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு பலருமே நிகழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. கேப்டன் கூலோடைய இந்த செயல் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அம்மா மினி கிளினிக்க மூடுனீங்க? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு.